ஹாய் கைஸ் வணக்கம். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல என்னோட மகிழ்ச்சியும் கூட. ஸோ ஆக்சுவலாக இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் ஒன்க்கான நோட்டிஃபிகேஷன் நாளைக்கு பப்ளிஷ் பண்ண போகிறாங்க கரெக்டாக. ஸோ அந்த வேக்கன்சி டீட்டெயில் அப்படிங்கிறது ஒரு நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் அண்ட் அன்அஃபீஷியலாக நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை பற்றி இங்கே நம்ம டீட்டெயில் பார்க்க போகிறோம். ஓகே, ஏன்னா நமக்கு வந்து டேட்டு முன்னாடியே தெரியும், எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனை நமக்கு டேட்டு தெரியும். நமக்கு இப்போ புதுசாக தெரிய வேண்டியது வேக்கன்சி மட்டும்தான் கரெக்டா. ஸோ இந்த வேக்கன்சி அப்படிங்கிறது என்ன ரேஞ்சில் இருக்க போகுது, அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எது அதிகமாக இருந்திருக்கு அப்படிங்கிற பற்றி டீட்டெயில்ஸ் தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம் கரெக்டா. ஸோ அஸ் பர் பிளானர் படி பார்த்தீங்கன்னா போன வருஷம் நம்ம நல்லா ஞாபகம் இருக்குது, 2023 டிசம்பர் 3ஆம் தேதி கரெக்டாக இந்த வேக்கன்சி பிளானர் அப்படிங்கிறத பப்ளிஷ் பண்ணாங்க. ஓகே, சடன் பிளானாக வந்து டக்குன்னு பப்ளிஷ் பண்ணாங்க. அந்த டைமில் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன், என்ன வீடியோ போட்டு எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குது. சரி, ஓகே. அதே மாதிரி கம்பேர்டு டெக்னிக்கல் சர்வீஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் அவங்க பிளானர் படி மே 20ஆம் தேதி கொடுத்தாங்க. இப்போ தான் அதை கூட கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ள 1 மந்த் கம்ப்ளீட் ஆகி போச்சு. ஸோ அதே மாதிரி அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஓகே, செகண்ட் ஹாஃப்ல தானே எக்ஸாம் கொடுத்துருக்காங்க, நம்ம பொறுமையாக படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டு இருந்த டைமில் செகண்ட் ஹாஃப் டக்குன்னு போய் இப்போ அதுவே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஓகே, ஸோ டக்குன்னு 6 மாதம் எப்படி போச்சுன்னே தெரியல. அதுவும் ஜூன் வந்துச்சு, ஜூனே வந்து இப்போ முடிய போகுது. ஓகே, ஸோ இன்னும் ஒரு 75 டேஸ் மட்டும்தான் வந்து குரூப் ஒன்னுக்கு இருக்குது. இருக்கிற டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. ஸோ அதே மாதிரி நம்ம பிளானர் வந்து நம்மளுடைய டேட்டா வந்து நம்ம உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் கரெக்டாக. ஸோ ரொம்ப நேரம் பேசலை, ஜஸ்ட் இது வந்து பிளானர் ஆல்ரெடி கொடுத்ததா. அதே மாதிரி போன வருஷம் வந்து வேக்கன்சி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 70 தான் வந்துருந்துச்சு. ஓகே, ஸோ இந்த வருஷம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வேக்கன்சி அப்படிங்கிறது அரௌண்ட் ஒரு 65லேருந்து 90 வரைக்கும் இருக்கிறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது கரெக்டாக. ஏன்னா எப்போதுமே யூஸ்வலாக வந்து குரூப் 1 அப்படிங்கிறது ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் போஸ்ட் அப்படிங்கிறதுனால ஓரளவு கம்மியாக தான் வரும். ஓகே, எனக்கு தெரிஞ்சு 2017-18 தான் இருக்குதுலே அதிகபட்சமாக ஒரு 132 சம்திங் வந்து வந்துச்சு கரெக்டாக. அப்புறம் வந்து ஒரு ஆட் கொடுத்து ஒரு 20 வேக்கன்சி ஆட் பண்ணி ஒரு அரௌண்ட் 150 சம்திங் வந்து ரெக்ரூட் பண்ணாங்க. அதுதான் இருக்குதுலே ஹையஸ்ட்டு. ஸோ இந்த டைமும் வந்து லாஸ்ட் டைம் வந்து 70 வேக்கன்சி கொடுத்தாங்கன்னா இந்த டைம் வந்து அரௌண்ட் ஒரு 65லேருந்து 90+ வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது கரெக்டாக. ஸோ இதுலேருந்து முன்ன பின்ன வேரியேஷன் அப்படிங்கிறது இருக்கலாம். ஏன்னா இது வந்து நமக்கு கிடைச்ச அன்அஃபீஷியல் தான். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறதை வச்சு அவங்க சொன்னதை வச்சு தான் நம்ம வந்து இங்கே வீடியோவே கொடுக்குறேனே கரெக்டாக. ஸோ கண்டிப்பாக இந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு தகுந்தாப்புல உங்களோட ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது இருக்கட்டும். ஏன்னா உங்களுக்கு வந்து ரேஷியோ அப்படிங்கிறது முன்னாடி 1:50 இருந்துச்சு, பட் இப்போல்லாம் 1:20 தான் இருக்குது. ஸோ அதனால் இன்னும் அதிக எஃபோர்ட் கொடுக்க வேண்டியது இருக்குது. கட் ஆஃபும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் கரெக்டாக. ஏன்னா ரேஷியோ அப்படிங்கிறது அதிகமாக தான் கம்மியானதுனால கட் ஆஃப் அதிகமாகும். ஓகே, முன்னாடி 1:50 இருந்துச்சு. ஓகேவா, சரி, ஓகே. ஸோ இந்த டைம் வந்து எவ்வளோ வேக்கன்சி கண்டிப்பாக இந்த ரேஞ்சில் தான் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. பட் மேக்ஸிமம் 2 டிஜிட்டை தாண்டாது. ஓகே, ஸோ 2 டிஜிட்டுக்குள்ள தான் இருக்கும். ட்ரிபிள் டிஜிட் வந்துச்சுன்னா ரொம்ப ரேரு கரெக்டுங்களா. பார்ப்போம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு இந்த டைம்லாம் உங்களுக்கு வேக்கன்சி நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையும் வந்து A to Z வந்து நம்ம அப்டேட் பண்ணிடலாம். நன்றி, தேங்க்யூ கைஸ்.